உலகத்துல சாதாரண விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஆளுங்க டிப்ரெஷன்ல இருக்கும் ப்ரோ, வாழ்க்கையே ரொம்ப சோகமாயிடுச்சுன்னு மன அழுத்தத்தால கவலையில மூழ்கிடுறாங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் ஈஸியா எடுத்துக்கிட்டு வெளியில வந்துருங்கன்னு சொன்னாலும் கேக்குறதே இல்ல. ஆனா இனியும் இந்த மாதிரி டிப்ரெஷன்ல மூழ்கி கிடந்தா அது உயிருக்கே கூட ஆபத்தை ஏற்படுத்தலாம்னு எச்சரிக்கிறாங்க மருத்துவர்கள். உலகம் முழுக்க மன அழுத்தங்கிறது ஒரு மிகப்பெரிய பாதிப்பா பார்க்கப்படுது. உலக மக்கள் தொகையில 20% பேர் மன அழுத்தத்தால பாதிப்புக்கு உள்ளாவதா தரவுகள் சொல்லுது. மன அழுத்தத்துக்கும் இதய கோளாறுகளுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கா. 1930 இது தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட சமயத்துல டிப்ரெஷனால பாதிக்கப்பட்டவங்களோட இறப்பு விகிதம் தான் அதிகமா இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதிர்ச்சி தரும் விதமா 2030 மனிதர்கள் குறைபாடுகளோட பிறக்கிறதுக்கு மன அழுத்தம் தான் மிக முக்கிய காரணமா மாறலான்னு கணிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்க இருதயவியல் கல்லூரியில மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி இதய பாதிப்புகளுக்கு உள்ளான ஒரு நபருக்கு மன அழுத்தம் ஏற்பட்டா அதுக்கான சிகிச்சை தரப்படாத பட்சத்துல அவர் இறப்பதற்கான வாய்ப்பு 2 மடங்கு அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க. இந்த மாதிரியான இருதய பாதிப்புங்கிறத பொறுத்து இந்த பிரச்சனை நபருக்கு நபர் மாறலான்னு சொல்லப்பட்டாலும் கூட இதய பிரச்சனை உள்ள 15% பேர் மன அழுத்தத்தால அபாய கட்டத்துக்கு போறதா சொல்லப்படுது. பொதுவா ஒருத்தருக்கு மன அழுத்தம் ஏற்படுற பட்சத்துல அவருக்கு உடல்ல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லப்படுற கார்டிசால் சுரக்கும். இப்படி தொடர் மன அழுத்தத்துல ஒருத்தர் இருந்து வரும்போது அவர் உடல்ல அதிகப்படியான கார்டிசால் திரவம் சேருது. நாள் ஆக ஆக இந்த கார்டிசால் நம்ம உடல்ல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை பாதிக்குது. சாதாரண நோய்களை கூட உடல் எதிர்த்து போரிட முடியாதபடி நோய் எதிர்ப்பு சக்தி அதல பாதாளத்துக்கு குறைஞ்சிருது. இதன் காரணமா உடல் அழற்சி ஏற்பட்டு உடல் நலம் கடுமையா பாதிக்கப்படுற சூழல் உருவாகுது. இது இருதய பாதிப்பு, எலும்பு பிரச்சனைகள், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், புற்றுநோய், நீரிழிவு நோய்னு ஏகப்பட்ட நோய்களுக்கு வழிவகுக்குது. இன்னொரு பக்கம் இந்த கார்டிசால் திரவம் இரத்த ஓட்டத்தை குறைச்சி இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும் அபாயமும் இருக்கு. இன்னொரு பக்கம் இது உடலோட சில பகுதிகளில் இரத்தக்கட்டை ஏற்படுத்தும் அபாயமும் இருக்கிறதா சொல்லப்படுது. மன அழுத்தம் பாதித்தவங்களோட வாழ்க்கை முறைய கண்காணிச்சு அதிலிருந்து மீள்றதுக்கு சில வழிகளை மருத்துவ உலகம் வலியுறுத்தது. அதன்படி அதீத மன அழுத்தம் இருந்தும் புகைப்பிடிக்காம ஆரோக்கியமான உடல் எடையை கடைபிடிச்சு தொடர் உடற்பயிற்சியில ஈடுபட்டு சரியான தூக்கத்தை கையாண்டு வர்றவங்களுக்கு இதய பாதிப்புகள் ஏற்படும் அபாயம் வெகுவா குறைஞ்சதா சொல்லப்படுது. அதே போல மோசமான வாழ்க்கை முறை, புகைப்பழக்கம், மது பழக்கம், அதிக உடல் பருமன் போன்றவற்றோடு மன அழுத்தத்துக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு இவை மிகப்பெரிய ஆபத்துல கொண்டு போய் விடலான்னு எச்சரிக்கப்படுது. மன அழுத்தம் மூளையோட தொடர்புடையது என்பதால் அது முக்கியமா மூளைய பாதிக்கணும். இதனால மூளையின் செயல்பாடுகள் குறைஞ்சி அது உடல் ரீதியான இயக்கங்களை முடக்கி போடுறதாவும் சொல்லப்படுது. ஆனா அந்த நேரத்துல தான் நம்ம புத்துணர்ச்சியோட அதை எதிர்த்து போரிட்டு உடற்பயிற்சி போன்ற செயல்பாடுகள்ல ஈடுபடணுமா. அதுதான் மேற்கொண்டு மன அழுத்தத்தை அதிகரிக்காம இருக்கிறதுக்கும் இருக்கிற மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் ஒரே வழின்னு மருத்துவ உலகம் சொல்லுது. ஒருத்தர் தொடர் மன பிரச்சனைகளால பாதிக்கப்படும் பட்சத்துல அவர் மருத்துவர் அணுகி சரியான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அபாயத்தை பெருமளவு குறைக்கிறதா சொல்லப்படுது. ஆக விளைவுகள் தெரியாம நம்ம மன அழுத்தத்தால பாதிக்கப்படுறது முழு உடல் இயக்கங்களே பாதிச்சு இருதய நோய் முதல் புற்றுநோய் வரை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு என்பதால அதை சரியா கையாண்டு அதிலிருந்து மீண்டு மகிழ்ச்சியான வாழ்வு வாழ்றதுதான் வாழ்க்கைய ரொம்பவே அழகாக்குன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.